பாம்பன் துறைமுகத்திலிருந்து தென்கடல் பகுதியில் மீன்பிடிக்க சென்ற ஒரு விசைப்படகும் 14 மீனவர்களையும் இலங்கை கடற்படை தற்பொழுது பிடித்து அவங்க பகுதிக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த தென்கடல் பகுதி வடகடல் பகுதிங்கிற ரெண்டு பக்கம் உள்ள தொழில்நிலைகள் கொஞ்சம் வேறுபாடானது. இந்த பாம்பன்ல இருந்து போன போட்டு வந்து சுமார் 38 நாட்டிக்கல் மைல் ஆழ்கடலில் தான் தொழில் பண்ணுவாங்க. இங்கே பெரும்பாலும் இலங்கை கடற்படையினுடைய தொல்லைகள் வந்து ரொம்ப குறைவு. அதே மாதிரி போட்டுகள் பிடிபடுறதுங்கிறது வந்து எப்பாவது ஒரு தடவை தான் நடக்கக்கூடிய விஷயம் இது. ஆனால் நேற்று இரவு வந்து இந்த போட்டை விசைப்படகை பிடிச்சிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப இந்த பகுதி மக்கள் பூரா மிகுந்த அதிர்ச்சியோடு தான் நாங்கள் இருக்கோம். ஏன்னா எங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் போட்டு தான் இந்த படகுகளை இது பண்ணுறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அரசாங்க உதவி கிடையாது, அல்ல தனியாக உள்ளவங்க யாருடைய உதவியும் கிடையாது. ஒட்டுமொத்த நிலப்புலன்களையும் நகைகளையும் எதிர்கால வாழ்க்கையுமே நாங்கள் எல்லாத்தையும் விட்டு தான் நாங்கள் வந்து இந்த படகுகளை நாங்கள் வாங்கி தொழிலுக்கு போகிறோம். அதுவும் கொத்தோட பிடிச்சிட்டு போயிட்டா நாங்கள் என்ன செய்யறது? ஒரு காலகட்டத்தில் வந்து தனுஷ்கோடி மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டது போல இந்த ராமேஸ்வரம் தீவும் வரும் காலங்களிலே ஒரு மக்கள் கூட ஒரு மீனவர்களோட வாழ தகுதியில்லாத பகுதியாக போய்விடும் போல இருக்கு. ஆகவே மத்திய அரசாங்கம் வந்து உடனடியாக எங்களுக்கு நடவடிக்கை எடுங்க. வடகடல் பிரச்சனைகள் வேற, தென்கடல் பிரச்சனை வேற. இங்கிட்ட மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுபோல நாங்கள் முழுக்க ஆழ்கடலில் தான் தொழில் பண்றோம். இலங்கை மீனவர்களும் அந்த பகுதியில் வந்து தொழில் பண்றாங்க. எங்களுக்குள்ள எந்த முரண்பாடும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆகவே இந்த மீனவ சமூகம் முற்றாக அழித்தொழிக்கப்படுவதற்கு முன்பாக அவர்களை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுங்க. அந்த மீனவர்களையும் படகுகளையும் மீட்பதற்கு முழு வீச்சில் வந்து நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன்.